தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவுநலத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று காலை வேளாண் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் உள்ள சிறப்பு அம்சம் குறித்து கூறதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் நம்மளுக்கு எல்லா துறை சேர்த்து 58,374 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட 12,713 கோடி ரூபாய் அதிகம். ஹைலைட் பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொன்றா போயிடறீங்களா, அது இப்போ கடைசி நம்ம கேள்வி கேட்கலாம். இந்த நிதிநிலை அறிக்கையில் நமக்கு மெயினாக நம்ம என்னென்ன நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா, உழவர் நல சார்ந்த திட்டங்கள், சேவை வழங்குதல், உழவர் வருமான உயர்வுக்கு ஆலோசனை வழங்குதல், புதிய நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல், அதை வலுப்படுத்துதல், அதில் மண் வளத்தை மேம்படுத்த சாயில் ஃபெர்டிலிட்டிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருவாங்களா. அதே மாதிரி இயற்கை வேளாண்மை, உயிர்மை வேளாண்மை, நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் பெரிய த்ரஸ்ட் கொடுத்துருவாங்களா. அதே போல உழவருக்கு இடுபொருட்கள் தொழில் செய்தல், உயர் தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தல், அது மாதிரி சோலார் பம்ப் செட்ஸ் பெரிய அளவில் கொடுத்துருக்கோம், ட்ரஸ்ட் கொடுத்துருக்கோங்களா. டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய வேளாண்மையில் மின்னணு தொழில்நுட்ப பயன்பாடு பெரிய அளவில் நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம்ல. ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம், ஃபார்ம் மெக்கனிசம் சொல்லக்கூடிய வேளாண் பணிகளை இயந்திரமயமாக்குது, அதுக்கு பெரிய த்ரஸ்ட் கொடுத்துருக்கிற. அதே போல ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி சொல்லக்கூடிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல், மேலும் வலுப்படுத்து, ரெண்டுமே நம்ம இந்த பட்ஜெட்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அது மாதிரி வேல்யூ அடிஷன் சொல்லக்கூடிய வேளாண் விளைபொருளுக்கு மதிப்பு கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்ல. அதே மாதிரி விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு புதிய சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்குதல், எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குதல் புதிய திட்டம் கொண்டு வந்துருவாங்களா. ஃபுட் ப்ராசஸிங் பெரிய த்ரஸ்ட் கொடுத்துருவாங்களா. அதே போல விவசாயம் மற்றும் பண்ணை திறன் மேம்பாடு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு பயிர் வாரியா நெல்லுக்கு தனியா, சிறுதானியம் தனியா, குறுதானியம் தனியா, எண்ணெய் வித்துகள் தனியா, பயிர் வகைகள் தனியா திட்டங்கள், பருத்திக்கு, கரும்புக்கு, தென்னைக்கு, பனைக்கு, காய்கறிகளுக்கு, பழங்களுக்கு, மலர்களுக்கு, மருத்துவ பயிர்களுக்கு, பாரம்பரிய அனைத்துக்கும் தனித்தனியாக திட்டமும் கொடுத்துருவோம். அது மாதிரி அனைத்து மாவட்டங்கள் உள்ளடக்கிய திட்டங்களும் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டா எங்க ஏரியா விட்டு போய் சொல்லுவாங்க, அதையும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம்ல. புதிய திட்டங்கள் சொல்லும்போது ஏன்னா நீங்க எல்லாம் அதை முதல் கேட்பீங்க, என்ன புதிய திட்டம் கேட்பீங்க. இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் சொல்லி ஒரு 600 கோடியில 5ஆண்டு திட்டமா அறிவிச்சிருவாங்கல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்போதுமே சாயில் ஆர்கானிக் கார்பன் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நுண்ணுயிர் இருந்தா மட்டும்தான் எவ்வளவு உரம் போட்டாலும் அதை எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்ம சாயில் ஆர்கானிக் கார்பனை அதிகமா இம்ப்ரூவ் பண்ணதுக்காக இந்த திட்டத்தை சொல்லியிருக்கோம்ல. 10 திட்டக்கூறுகள் இந்த வருஷம் ப்ரப்போஸ் பண்றதுல மெயினா பசுந்தாள் உரம் பொறுத்த வரைக்கும் நம்ம 1,00,000 ஏக்கருக்கு இந்த வருஷம் பண்றோம், பெரிய அளவுல பண்றது. அதே மாதிரி பல்வகை தானிய விதைகளும் விநியோகம் செய்யப்படுறோம். அது 22,000 ஏக்கர், கிட்டத்தட்ட 1,22,000 ஏக்கருக்கு வருஷத்துக்கு கவர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ஏக்கர் நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோட மெயின் த்ரஸ்ட். முன்னாடி இருந்துச்சு பசுந்தாள் உரம்னா, இப்போ 75% மானியத்தில் கொடுக்க போறோம். விவசாயிகள் கேட்பு கொடுக்க சொல்லும்போது ஃப்ரீயா கேட்டாங்க, ஏற்கனவே 50 இருந்து 75 கொடுத்துருக்கோம். அதோட நம்ம என்ன செய்யறோம், 40 நாள் வளர்ந்த உடனே அதை உழுது மடக்கி மக்க செய்யணும். அதுக்கு உழவு மானியம் கொடுக்குறோம். இப்போ முதல் முறையா உழவு மானியம் ஏக்கருக்கு 3000 கொடுக்குறோம். அப்போ நம்ம பசுந்தாள் விதையை விளைவிச்சு 40 நாள் இந்த மாதிரி பயிர் பார்த்துருவோம். 40 நாள் ஆகும்போது அதை மடக்கி உழுதோம்னா நம்மளுக்கு சாயில் ஆர்கான் கிடைக்கும். அதுக்காக பார்க்குறோம். அது மாதிரி மண் நல அட்டைகள் பெரிய அளவில் 4 லட்சம் விவசாயிகளுக்கு நம்ம பண்ண போறோம். 10 கோடி அளவில் பண்ண போறோம். சாயில் ஹெல்த் கார்டு ஏன் பண்ணணும்னு சொன்னா, அப்ப பண்ண அது மாதிரி நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் மண்ணில் உள்ள தலை சத்து என்ன, மணி சத்து என்ன, சாம்பல் சத்து என்ன தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவையான அளவு உரம் போட்டப்போ உர பயன்பாடு குறையும். அதுக்காக இதுக்கும் மெயின் ட்ரஸ்ட் கொடுத்துருங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர்மை வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மைக்கு, ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் பெரிய த்ரஸ்ட் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 9 கோடி இந்த வருஷம் ஒதுக்கிடுவோம்ல.